ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையிலே கிளம்பி எங்கே போயிட்டு இருக்கேன்னா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ லேப் வந்துடுச்சு. மண்டே எக்ஸாம் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஸோ கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போய் ஏதாவது சாப்பிட்லாம். கேம்பஸ்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு. ஓ, அங்கே ஒயிட் ரோஸு, இங்கே வந்து ஆரஞ்சு ரோஸ். ஐயோ, எல்லாமே தீந்துடுச்சு. எங்கே ஒன்றுத்தையும் காணோம். மேரினேட்டட் போர் கார்லிக் ஒன்றுமே இல்லை இதில். இதுக்காக தான் நான் சீக்கிரமாக வந்தேன், ஆனால் தீந்துடுச்சு. சரி, இன்னொரு சியூ இருக்குது இங்கே கேம்பஸ்குள்ளேயே. ஸோ வேறு கடைக்கு போய் பார்க்கலாம். இன்னொரு கடைக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். இங்கே இருக்குது ஈமார்ட்டு. ஓகே, இது வேறு என்ன இருக்குது? இதெல்லாம் சிக்கன், நம்ம அப்படியே அவனில் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எக்கு, அப்புறம் இந்த மாதிரி பாயில்டு ரைஸ்லாம் வச்சுருப்பாங்க. குழம்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டா இந்த ரைஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். வாங்கியாச்சு, ஹீட் பண்ணலாம். இங்கே வந்து சாப்பாடு ஹீட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹாட் வாட்டர் வரும் நூடுல் சாப்பிட்றதுக்கு. ஸோ முடிஞ்சிச்சு நம்மளோடது. இந்த பக்கம் சாப்ஸ்டிக் ஸ்பூன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து எப்படின்னா ரைஸ் இருக்கும், இது உள்ள வந்து சீவீடு இருக்கும். எடுத்து ரைஸில் சுருட்டி போட்டு சாப்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஜூஸ் குடிக்கலாம். ஓ, அப்புறம் ஐஸ் டீ. நிறைய பேர் ஸ்காலர்ஷிப் பற்றி கேட்டிருந்தீங்க. எனக்கு கொரியாவில் 2-3 பேர் இருந்தனால ஹெல்ப் பண்ணாங்களா. ஸோ அதனால் ஃபுல் ப்ராசஸ் எனக்கு தெரியல. அதனால தான் நான் ஃபுல் வீடியோ போடலை. ஏன்னா நான் சும்மா டாக்குமெண்ட்ஸில் அப்போஸ்டில் வாங்கினது, அப்புறம் இந்த விசா ப்ராசஸ் அது மட்டும் தான் பார்த்துக்கிட்டேன். அதனால் ஃபுல்லாக என்ன ப்ராசஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நீங்கள் கொரியாவில் ஏதாவது யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி போர்ட்டல்லையே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் யூடியூப்லேயே இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்காங்களா. ஸோ இது போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடலை இதை பற்றி. இப்போது லேப்க்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் இல்லை 2 நாள் தான் கிளாஸ் நடக்கும். அதுவும் மேக்ஸிமம் 3 hours தான் நடக்கும். மீதி நாள்லாம் வந்து நமக்கு லேப் கொடுத்துருவாங்க.
அங்கேருந்து நம்ம ரிசர்ச் ஒர்க் பார்க்கணும். ஏன்னா நான் யூஜியில் ப்ராஜெக்ட் அப்படியே வாங்கி அப்படியே நான் ஸ்பைரல் போட்டுருவேன். பட் இங்கே அப்படி கிடையாது. ரிசர்ச் ஒர்க் நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் நம்ம கிராஜுவேஷன். Later that same evening. இவ்வளோ கூட்டம் பாருங்கள், 70% ஆஃப்னால. ஃபைனலாக சேலில் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். அவ்வளோ கூட்டம் 70% சேல்னால. ஸோ வீக்கெண்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போவே. The next day. ஹலோ, நான் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கேன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். மார்னிங்லேருந்து நல்ல ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஒரு அண்ணா வீட்டில் பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னொரு அண்ணா வீட்டில் வந்து ஜூஸ் செய்கிறாங்க. ஸோ நிறைய ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ நான் அதுக்கு நடுவில் வீட்டுக்கு வந்து கேமரா அப்புறம் லென்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். நம்ம கிளம்பி போகலாம் பர்த்டே பார்ட்டி. ஓகே, லெட்ஸ் கோ. சாரி கைஸ், கால் வந்துடுச்சு அதுக்குள்ளே. ஸோ கால் பண்ணி இந்த கரண்டி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போகலாம். ஹலோ, என் கேக் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. చాలా బాగుంది. ഞാൻ എന്നോട് വീഡിയോ എടുക്കുന്നില്ലല്ലേ கைஸ், நான் தான் எல்லாருக்குமே சர்வ் பண்ணிது. ரொம்ப சூப்பர் ஃபீட்பேக், ரொம்ப சூப்பர் சஜஷன்ஸ். கீர்த்தி இனியும் நான் இனிமேல் ப்ரொஃபஷனல் பேக்கர். அவ்வளோதான் ஜுஞ்சுக்கு. కేక్ చాలా బాగుంది. ప్లీజ్ డూ సబ్స్క్రైబ్, లైక్. தேங்க்யூ. கேசரி பிரியாணி மாத்தி வேற எதுக்காக யூஸ் பண்ணுமா அதை? ஹலால் பிரியாணி நல்லா இருக்கு. வெஜ் பிரியாணி, சிப்ஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், கேசரி இது ரசம், ஒயிட் ரைஸ். வெட்டிட்டாங்க. இன்னும் குட்டி குட்டியா வெட்டினாதான் எல்லாத்துக்கும் வர மாதிரி கட் பண்ணணும். கீழ வச்சு கட் பண்ணு. இன்னும் குட்டியா வெட்டினாதான் 50 பேருக்கு வரும். பாத்திரத்துக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்பூன்ல எடுத்து வச்சிடலாமா? இது எப்படி நம்ம யூஸ் பண்றது? கீழ வச்சு கட் பண்றான். நீங்க கட் பண்ணுங்க, நான் உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். அப்பா வாங்கிட்டு இருக்கான், ஒரு எடுத்துட்டு வா. హాయ్ ఫ్రెండ్స్. సో అందరూ దయచేసి ఈ ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేసి లైక్ చేసి షేర్ చేయండి. ఐ హోప్ మంచి మంచి సబ్స్క్రైబర్స్ వచ్చి ദയവ് ചെയ്തിട്ട് ആരും സബ്സ്ക്രൈബ് ചെയ്യരുത്. ഒരു വൃത്തിയുടെ ചാനലാണ്. നല്ല തലവേദന ഈ ചാനലുണ്ട്. ஆனே பண்ணல. പട്ടി